கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த மாதத்திலே அல்லாஹுவினுடைய பிரியத்தை பெற வேண்டும் என்கிற உன்னத இலக்கோடு பகல் நேரத்திலே நோன்பு நோற்று இரவு நேரத்திலே அல் குர்ஆனோடும் இரவு நேர வணக்கங்களோடும் நாம் இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில உன்னதமான நபித்தோழியர்கள் அவர்களுடைய வரலாற்றிலே நமக்கு கிடைக்கின்ற பாடங்களை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையில நாம் பெற்ற அந்த பாடங்களை எல்லாம் பார்த்தோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு சஹாபாக்களிலே பொதுவாக அவர்களுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் சில பேருடைய வாழ்க்கை பாடங்களும் படிப்பினைகளும் நிறைந்ததாகவே இருக்கும். சில பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, பிரதானமாக அவர்களுடைய ஆரம்பம் கடைசி என்று பிரதானமான வரலாற்று பக்கங்களில் அவர்களை பற்றி தேட முடியாது. ஆனால் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வரலாறு நெடுகிலும் திரும்ப 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 பேசப்பட்டே வரும். அப்படி சில விஷயங்கள் சில சஹாபாக்களிடத்திலே சில சஹாபா பெண்மணிகளிடத்தில் இருந்திருக்கிறது. அப்படி அந்த லிஸ்ட்ல வரக்கூடிய பெண்தான் இந்த ஆத்திகா பின்த் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆத்திகா பின்த் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவர்களுடைய வரலாற்றை நீங்க தேடி பார்த்தீர்கள் என்றால் சில முக்கியமான ஆதாரத்திற்கு இவர்களுடைய வரலாற்றிலே ஒரு செய்தி என்ன செய்யும், நிற்கும். காட்டுவாங்க, எல்லாம் காட்டுவாங்க. ஏற்கனவே நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட 3வது தோழியரை பார்க்கிறோம் இதே மாதிரி லிஸ்ட்ல. ஒரு ஆதாரத்துக்கு என்ன செய்யும், அவங்க வரலாற்றிலிருந்து ஒரு துணுக்கு வரும். அப்படி இந்த அம்மாவுடைய வரலாறு ஒரு ஆதாரத்துக்காக பயன்பெறும். அது எந்த மாதிரியான ஆதாரம், அதான் முக்கியம். பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் குடும்ப பின்னணியை நீங்க தெரிஞ்சுக்கிறதாக இருந்தா இவங்க ஒரு முஹாஜிர் பெண்மணி தான். இவங்களுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னா இவங்களுடைய தம்பி உடன் பிறந்தவர் சகோதரர் இருக்காங்கல்ல, அவங்க சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க ஒரு பிரபல்யமான சஹாபி. அதுலயும் குறிப்பாக இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் சில குறிப்பிட்டவர்களுடைய தியாகத்தை மெச்சி புகழ்ந்து இந்த உலகத்தில் அவர்களை சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். உலகத்திலே சொர்க்கவாசி, நடமாடும் சொர்க்கம். நம்மளே சொர்க்கவாசியை பார்க்கணும்னு விரும்பினா இந்த 10 பேரை அப்ப வாய்ப்பு இருந்தா பார்த்திருக்கலாம். சஹாபாக்களே மிரள்கிற வகையில இவர்களுடைய தியாகங்கள், இவர்களுடைய இபாதாக்கள், தர்மங்கள், இவர்களுடைய ஜிஹாது அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்ததின் ஆதாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை சொர்க்கம் உண்டு என்று நன்மாராயம் சொல்லிட்டாங்க. அதுல நமக்கு தெரிஞ்ச பிரபல்யமானவர்கள் பார்த்தா குலஃபாயே ராஷிதி, 4 கலீஃபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அது போக இன்னும் ஒரு 6 பேர் இருக்காங்கல்ல, அந்த 6 பேர்ல ஒருத்தவங்க தான் இந்த சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான இடத்துல இந்த அம்மா நினைவுபடுத்தப்படுறாங்க. அவங்க உடன்பு சில பேர் நேத்து உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெரிய தியாகி தான். ஆனா அவர்களை பத்தி பேசும்போது சில வில்லனுடைய பேர்லாம் வந்துச்சு. குறிப்பா அபூ ஜஹல் வில்லனாக அறிமுகப்படுத்தப்படுற, வில்லனாகவே இறந்து போயிட்டாப்ல. ஆனா அவங்க கணவர் வில்லனாக சூழல் இருந்தது. அவங்கள தேடி முடிஞ்சு கூட்டு ஆளை ஒரு பெரிய ஷஹீதாக அந்த அம்மாவே மாத்திட்டாங்க. அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். இப்படி ஒரு சூழல். இந்த அம்மாவுடைய ஆத்திகா பின்த் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயம் என்னன்னா, அவங்களுடைய சகோதரர் பெரிய ஷஹீத், பெரிய ஒரு சஹாபி. இந்த அம்மாவுக்கு இன்னொரு வரலாற்று பக்கத்துல இந்த அம்மாவை பற்றி கவிதை கட்டுரை எழுதக்கூடியவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அவங்கள பத்தி பேசிக்குவாங்களா, ஒரு அடைமொழி, இந்த அம்மாவுக்கு ஒரு அடைமொழி கொடுப்பாங்களா, ஜௌஜத்து ஷுஹதா அப்படின்னு. அடைமொழிக்கு பேர் என்னது? ஜௌஜானா என்னது? ஒய்ஃப். ஜௌஜானா என்னது? மனைவி.
ஒய்ஃப் ஆஃப் சுகதா அப்படின்னு அர்த்தம். சுகதாக்களுடைய மனைவி, சுகதாக்கள். சுகதாக்கள்னா யாரு? ஒரு சயீதுடைய சகோதரிங்கிறத பார்த்துட்டோம். ஆனா யாருடைய மனைவின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு அடைமொழிய ஜௌஜத்து சுகதா, சுகதாக்கள். ஏன்னா இவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு திருமணம் முடிக்கிறாங்க, கணவர் ஒரு போர்ல அடிபடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அடுத்து ஒரு கல்யாணம் முடிக்கிறாங்க, அவங்களும் குத்தப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அடுத்து ஒரு திருமணம் முடிக்கிறாங்க, அவங்களும் ஷஹீத் ஆயிடுறாங்க. இப்படி இவங்க திருமணம் முடிக்கக்கூடியவங்க ஷஹீதாகவே ஆயிடுறாங்க. அப்ப இவங்களுக்கு பேர் என்ன ஆயிப்போச்சு? சுகதாக்கள். ஷஹீதோடையே வாழ்க்கை நடத்துறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கணவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லணும் அப்படின்னா அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அளவுகோலை கொடுக்குறாங்க. என்ன அளவுகோல் சொல்றாங்க? நீ சிறந்தவன், குடும்பத்தில் நீ மனிதர்களில் சிறந்தவராக இருப்போம். யார் தெரியுமா? உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் தான். நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவராக இருக்கிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தாரில் சிறந்தவர். நான் என் குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன். யார் சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கு பட்ட பேரே என்னவா இருந்திருக்கு? கணவர் அவ்வளவு பேர் யாரு சிறந்தவங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதரே சகாதா சொன்ன கணவர்மார்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கணவர்னா அப்துல்லா இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய சன். அவங்கதான் ஃபர்ஸ்ட். அவங்க ஒரு யுத்தத்துல, தாயிஃப்ல ஒரு யுத்தத்துல காயத்தில் அடிபட்டு இறந்துடுறாங்க. அடுத்ததாக அவர்களை திருமணம் முடித்தது. திருமணமே முடிக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு இருக்காங்க அந்த அம்மா. இல்ல, நான் அடுத்து திருமணம் முடிக்க மாட்டேன், அவரை நான் மறக்க மாட்டேன் சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல இல்ல, இரண்டாவது திருமணம் என்பது அது ஒரு புரட்சிங்க. இன்றைக்கெல்லாம் கணவர் இறந்துட்டா பெண்ணு எப்படி அடையாளமா பாக்குறாங்க? துர்ச்சகுணமா பாக்குறாங்க. அந்த பெண்ணு அவங்க விதவை பெண், கணவனை இழந்தும். எதுக்கு? நிக்கா மேடையெல்லாம் மேலே ஏற்ற மாட்டாங்க. நிக்காவே முதல்ல மேடையில் நடக்கணுமாங்கிற ரெண்டாவது விஷயம், அது அப்புறம் பாத்துக்குவோம். ஆனா மேடையில பொண்ணு உட்கார வச்சா பொண்ணு பக்கத்துல யாரு? 2 குழந்தை பெற்றவங்க, 3 குழந்தை பெற்றவங்க. ரைட்டு, நல்லப்பா, 16 பெற்று பெரு வாழ்க, அதுக்கு பிரச்சனை இல்லை. யாரை இக்னோர் பண்றது? சொந்தமா இருப்பாங்க, சகோதரியா இருப்பாங்க, ஏன் சில நேரம் பெத்த தாயா கூட இருப்பாங்க. கணவர் இல்லைங்கிற காரணத்தினால, கணவர் அதுவும் சின்ன வயசுல இறந்தான்னு வைங்களேன், அவங்க கெட்ட சகுனியாவே இருப்பாங்க. இஸ்லாம் அதெல்லாம் அடிச்சு தோம்சம் பண்ணிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடிச்ச மனைவி யாருதான்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க ஃபர்ஸ்ட் விதவையா தான் மீட்டப்பே நடக்கு. ஃபர்ஸ்ட் 1, 2வது இறந்து, 3வது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால விதவைகள் என்பவர்களும் வாழ்க்கையில் சிறந்தவர் அல்ல, உலகத்திலேயே சிறந்த பெண்ணாக மாற முடியும் என்பதை யதார்த்தத்தில் அழுத்தம் திருத்தமாக காட்டிய ஒரே மார்க்கம் அது உலகத்திலேயே இஸ்லாம் தான். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவ்வளவு ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இப்ப இந்த அம்மா சுகதாக்களின் மனைவி. அப்ப யாரு ஃபர்ஸ்ட் திருமணம் முடிச்சா? அப்துல்லா இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு. இரண்டாவது திருமணம் முடிச்சது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். அவங்க தான் நினைச்சாங்க, கன்வின்ஸ் பண்றாங்க, முடிச்சுக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்டு தான் இவர்கள் ஃபேமஸான ஒரு ஹதீஸ் செய்தியில திரும்ப திரும்ப அடிபடுவாங்க. அது என்ன அது அப்படின்னா, இந்த அம்மா சாதாரணமா ரைட்டு இரண்டாவதாக வாக்கப்பட்டு வாழ்க்கை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இறைவனோடு உள்ள தொடர்பை மென்மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று கருதுகிறார்கள். இபாதத்திலே கூடுதல் கவனம் எடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நாம இரவு நேர வணக்கங்கள்ல, இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள்ல, வார வார பயான்கள்ல, தொடராக மார்க்க பணிகள்ல, மதரசாவுடைய பணிகள்ல முன்னெடுப்புகள் செய்து அதற்காக பொருளாதாரத்தில் உதவி, அதற்காக சிந்தனையில் உதவி, திட்டமிடல்ல உதவி, கைகோர்த்து நிற்கக்கூடிய பெண்கள், ஆண்களை, இளைஞர்களை நான் பார்க்கிறோமா இல்லையா? இதுக்கெல்லாம் முன்மாதிரியா அந்த அம்மா இருந்திருக்காங்க. பள்ளிவாசல்ல போய் தொழுவாங்க. குறிப்பா மக்ரிப், ஈஷா, ஃபஜ்ர் இந்த தொலை வரும் பொழுது ஏனைய மக்கள் கேள்வி கேட்கறது இந்த அம்மாவை. என்ன தெரியுமா கேட்பாங்க? என்ன கேட்பாங்க சொல்லுங்க பாப்போம். என்ன தொலை வரியா? உங்க கணவர் இருக்கிறார யாரு? அப்ப கலீஃபா. இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? கலீஃபா, அமீருல் முஃமினீன். அந்த மக்களுடைய கேள்வி என்ன தெரியுமா? எங்க கலீஃபாவுடைய மனைவியா இருக்கிறீங்களே, கலீஃபா ஒழுக்கங்கள் கருதியும் பாதுகாப்பு கருதியும் இது போன்று நீங்க வெளியே வர்றதை விரும்பலையே, பெண்கள் தொலை வெளியே வர்றதை விரும்பலையே,
ஆனா அவர் ரோஷக்காரர் வேற இருக்காங்களே, உமர் ரலியல்லாஹு ரோஷம் வேற கூட இருக்குதே, கோபமா வேற இருப்பாங்களே, இந்த விஷயம் பிடிக்காம வேற இருக்குதே, எப்படி நீங்க தொலை வரீங்கன்னு கேக்குறாங்க. அந்த அம்மா அசால்ட்டா பதில் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்க கூடாது அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. உங்களுடைய பெண்கள் பள்ளிவாசலுக்கு தொழுவதற்கு அனுமதி கேட்டா கணவன்மார்கள் என்ன செய்யக்கூடாது? தடுக்க கூடாது. எப்படி இன்னைக்கு உள்ள கணவன்மார்களுக்கு நாம் உட்பட ஆர்டர் போட்டது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். என்ன ஆர்டரு? கணவன்மார்களே, உங்களுடைய பெண்கள் பள்ளி செல்வதற்கு அனுமதி கேட்கணும். சில பேர் இப்படி நினைச்சு கூடாது, அனுமதியை கேட்க கூட நினைச்சு கூடாது, அது தவறு. நீங்க பள்ளிக்கு தான் போறீங்கன்னு சொல்லிட்டு போடும்ல, வெளியே செல்வதாலேயே பள்ளிக்குத்தான் என்று முடிவெடுக்க முடியாதல்லவா? கேள்வி கேட்கணும், அனுமதி கேட்கணும், அது பொது அனுமதி கேட்கணும். ஆனால் அந்த அனுமதி கேட்டால் நீங்கள் போகாதே என்று சொல்லக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது என் கணவர் போகாதே என்று சொல்ல மாட்டார். இது என்ன எல்லா கணவருக்கும் தானே உள்ளது தானே, எல்லா ஆண்களுக்கும் உள்ளது தானே. என் கணவரும் அதுக்கு அடக்கம் தானே. கலீஃபாவா இருந்தா விட மாட்டாங்களா? பெரிய சஹாபியா இருந்தா விட மாட்டாங்களா? ரோஷம் கூட இருந்தா விட மாட்டாங்களா? யார் மார்க்கத்துல இங்க வந்து கை வைக்கிறோம் அப்படின்னு தெல்ல தெளிவா இந்த விஷயத்தை சொல்லி வரலாற்றில் இன்றைக்கு பதிவாகி இருக்கு. யாரெல்லாம் பெண்கள் தொழ அனுமதி உண்டா என்று கேட்கப்படுமோ அப்பொழுதெல்லாம் இந்த விஷயம் பேசப்படும். கணவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அப்படி ஒரு கேள்வி கேட்கப்படும். அப்பதான் கூடுதலா கலீஃபா அமீருல் முஃமினீன் அண்டர்லைன் பண்ணுவாங்க. பாருங்க, கவனிக்க. செய்தியை பார்த்தீங்களா? நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அம்மா பேர் ஆத்திகா பின்த் ஸைத் ரலியல்லாஹு தஆலா. இன்னொரு செய்தியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க அந்த அம்மாட்ட, ஏமா எனக்கு இது பிடிக்காதுன்னு தெரியாதா அப்படின்னு. ஆமா, உனக்கு பிடிக்காது, ஆனா நீங்க தடுக்கிற வரைக்கும் நான் போவேன் அப்படிங்காங்க. அவங்க இப்படி தடுக்க முடியும்? தடுக்கவும் முடியாது. எனக்குதான் இல்லையா? அவங்க கலீஃபாவா இருக்கிறதுனால கலீஃபாவை கொலை மிரட்டலும் அது அந்த குடும்பத்தையும் சார்ந்திருக்கும். வருமா இல்லையா? குடும்பத்தையும் கை வைப்பாங்கல்ல, அது ஒரு அச்சம். பொதுவான ஒழுக்க நடைமுறைகள். இப்படி அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு இந்த மார்க்கம் சலுகை அளிக்கிறது. நெற்றி பொட்டு தெரிப்பதை போல அந்த சட்டத்தை நிலைநாட்டி காட்டக்கூடிய ஒரு ஆளுமை தேவைப்படுது. வரலாற்றில் அந்த ஆளுமைக்கு பேர் ஆத்திகா பின்த் ஸைத். அதுதான் இதை நம்ம ஒவ்வொரு நாள் நினைச்சுக்கணும். எது இருக்கலாமோ நம்ம கனவு மாட்டு வாக்குவாதம் நடக்கும், விவாதம் நடக்கும், வீட்டுல நடக்கும், மாமியாட்ட நடக்கும், நாட்டு நாட்ட நடக்கும். மார்க்க விஷயத்துல அழகான முறையில் என்ன செய்யலாம், எடுத்து சொல்லலாம். சில பெண்கள் சுபஹானல்லாஹ் மனமாகி அவர்கள் நல்ல மார்க்கத்தை படிச்சுக்கிறாங்க, போய் கணவருடைய குடும்பத்தையே தலகுப்புறம் அடிச்சிருக்காங்க, மாத்திடுறாங்க. அதாவது நல்ல மாற்றம். தலகுப்புறம் ஒண்ணு இழைக்கிற வேண்டாம், ஒரு நல்ல சிறந்த மாற்றத்தை அவங்க என்ன செஞ்சிடறாங்க, வென்று. இதான் உள்ளங்களை வெல்வது. பொறுமையா இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்படின்னு எடுத்ததுக்கெல்லாம் ஹூன்னு திருப்பிட்டோன்னு வைங்க, இது கதை நடக்காது. பொறுமை, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு தமிழ்ல சொல்லி வச்சிருக்காங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிர். நிச்சயமாக பொறுமை. அது யாருக்கு பொருந்தும்? கணவனுக்கும் பொருந்தும், மனைவிக்கும் பொருந்தும், மருமகளுக்கும் பொருந்தும், மாமியாருக்கும் பொருந்தும், குறிப்பா மைனிமார்களுக்கும் பொருந்தும். அப்ப சபர் என்பது வரலாற்றில் ரொம்ப முக்கியம். இந்த அம்மா இவ்வளவு பெரிய பெண்களுக்கு புரட்சிங்க. இன்னைக்கு யாராவது வந்து இஸ்லாம் பெண்களுக்கு அடிமைத்தனத்தை தூண்டுகிறது சொன்னார் வைக்கல, ஆத்திகா பின்த் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி போட்டு இருப்பதிலேயே ரோஷக்காரர். சஹாபாக்கள் யாருங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ரோஷத்தை காண்பித்த, பல சந்தர்ப்பங்களில் ரோஷத்தை காண்பித்த மனுஷர் யாரு? யாரு? உமர். அப்படிப்பட்ட ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆளுமை, சிறந்த ஆளுமை. அவங்களே பெண்கள் விஷயத்துல கப்சி. நீ போமா, நான் ஒண்ணும் பேசல அப்படின்னா இஸ்லாம் அந்த உரிமையை நமக்கு பட இது வேற யாராலும் முடியாத. வேற ஒரு பொண்ணு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த உரிமை இந்த ரேஞ்சில இந்த கனப்பரிமாணத்துல தர முடியாது. மனைவியா இருந்தா மட்டும் தான் முடியும். அப்ப எப்படிப்பட்ட சிறந்த பெண்ணா இருப்பாங்க பாருங்க. அப்புறமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல ஒரு அவங்கள கொலை நடக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, சுபுஹ் தக்பீரை கட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபுஹ் தொழுக
சுபுஹ் தொழுகையில தக்பீர் கட்டுறாங்க, அல்ஹம்து சூராவை காணோம், ஓதல அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு வரணும்ல, சூறாவை காணோம் அப்படியே நிக்குது. எல்லாரும் பின்னாடி குழம்புறாங்க. அவங்களும் பாருங்க பராக் பார்த்து தொழக்கூடியவங்க, எல்லாம் ஓர்மையா நின்று தொழக்கூடியவங்க. அதனாலதான் இந்த சம்பவமே நடக்குது. ஒரு சத்தம் வருது, முதல் சப்புல மட்டும் கேக்குது, என்னை ஓனாய் கடித்து விட்டதுங்கிறாங்க. அதாவது ஓனாய் கடிக்கல, ஒருத்தன் ஒரு நாய் கடித்து விட்டது, நாய் கடிச்சிருச்சுங்கிறாங்க. அதாவது ஒருத்தன் வந்து என்ன செஞ்சான், ஒரு முனாஃபிக்கு முதல் சஃப்ல இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் கட்டின உடனே வயிற்று பகுதியில ஒண்ணு, விழா பகுதியில ஒண்ணு, முதுகு பகுதியில ஒண்ணு குத்தி கிழிச்சிட்டு ஓடுறான். அவனால ஓட முடியல. எங்க ஓடுவான்? ஓடவே முடியல. கிட்டத்தட்ட அந்த சஃப்ல நெருங்கி நிக்குது. நம்ம பள்ளியாசல இமாம தூக்கம்னா நேரா தூக்கிடலாம், ஏன்னா சஃப்ல ஆளே கிடையாது, 2 பேரும் மீச்சா போதும். 3வது அடி இமாம் தான் அழகா இருக்கிற அவ்வளவு பேரையும் போட்டு போயிடலாம், அவ்வளவுதான் இருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ரக்காத்துக்கு வந்தா கதை இல்லப்பா, அதுக்கு ஐடியா கொடுக்கல. இப்படி எல்லாம் இருக்குது. அன்னைக்கு முதல் சஃப் இருக்குல்ல, முதல் சஃபுக்கெல்லாம் ஒருத்தன் போனா பெரிய விஷயம், முதல் சஃப்ல இருந்து ஒருத்தன் போனதாலும் பெரிய விஷயம். அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. வேற என்ன பண்றான், கொண்டுட்டு ரசூலாவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்திட்டு பின்னாடி முன்னாடி நடக்கிறது தெரியல, முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு, டக்கு டக்குன்னு அவன் குத்திட்டு வந்தவளை எதிர்த்தாங்க வரவளை கட 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 குத்துறான். விஷம் துவைக்கப்பட்ட கத்தி, கிட்டத்தட்ட 7 பேருக்கு குத்து. அதுக்கப்புறம் அவன் தன்னைத்தானே குத்தி இறந்துட்டான். அந்த இடத்துல ஆள் காலி. பின்னாடி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சவுண்டு நடக்குதா இல்லையா? பின்னாடி என்ன சவுண்டு, வரலையே சூறா, வரலையே சூறா காணாம, அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர்ங்கிறாங்க. அப்புறமா அந்த இடத்துல பக்கத்துல இருந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அல்லது இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க உள்ள போயிட்டாங்க, தொழுகையை கண்டினியூ பண்ணாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த சம்பவம் நடக்கும் பொழுதும் ஆத்திகா பின் ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அந்த பள்ளிவாசல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடிதான் தொழுவாங்க. அவர்கள் காயப்பட்டு துள்ள துடிக்க இருப்பதை கண்ணுக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கிறார். கணவர் துள்ள துடிக்க கடப்பதைங்கிற செய்திகளை என்ன செய்கிறோம், நாம பார்க்கிறோம். எது எப்படியோ இன்றைய இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஷஹீதாகவே ஆக்கிட்டான். அதான் சுகதாக்களின் மனைவி 3 நாள்ல இறந்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறமா ஒரு திருமணம் முடியுது, அந்த கணவர் என்ன செய்றாங்க, ஷஹீதா தான் ஆகிறாங்கிற செய்திகளை வரலாறுல பாக்குறோம். ஆத்திகா பின் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு உரிமையை நிலைநாட்டிய ஒரு பெண், இந்த உலகத்திற்கு சாட்சியாக ஆக்கிய ஒரு பெண், பெண்களுக்கான ஒரு முன்னோடி, துணிச்சலான ஒரு பெண், சுகதாக்களின் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த அம்மா நமக்கு எல்லாம் பாடமாக இருக்கிறாங்க. பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் ஒரு பாடம் என்பதை விளங்கிக் கொண்டு இன்னும் சில சஹாபிகளோடு வரக்கூடிய நாட்களை சந்திப்போம். ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.